உள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு இந்த வார ராசி பலன். தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் அனல் கக்கும் வார்த்தைகளை உபயோகிப்பீர்கள். பேச்சில் சூடு பறக்கும். தங்களை தொட்டு பார்த்தாலே சூடாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் அக்னி கிரகம் 2இல் செவ்வாய் இருக்கிறார். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். கண் உபாதைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. வீண் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம் அனைத்தும் தங்களுக்கும் தேவை. அசையும் அசையா சொத்துக்களில் தங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தால் கூட சமாளிப்பீர்கள். புதனால் நல்ல நட்புறவுகள் பெருகும். நண்பர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வர். ஆகவே திட்டமிட்டு சில காரியங்களை செய்து முடிப்பீர். பேச்சில் கம்பீரம் கிடைக்கும். தாங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்கலாம். புதன் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் வீடு கட்டுவது போன்ற செயல்கள் வெற்றிகரமாக தங்களுக்கு அமையும். கல்வி முயற்சிகள் பலன் தரும். சிலர் வாடகை கட்டிடத்தில் உள்ளவர்கள் சொந்த இடத்திற்கு மாறலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். கேதுவுடன் இணைந்திருக்கிறார். உடல் நலனில் அவசியம் தாங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருத்தல் வேண்டும். அஷ்டமாதிபதி குரு 3இல் இருப்பதால் சகோதர உறவுகளால் பிரச்சனைகள் வரலாம். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் யாரிடமும் அனாவசியமாக பேசக்கூடாது. பிறர் விஷயங்களில் தலையிடுதல் கூடவே கூடாது. மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் வரலாம். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலம் கூடாது, ஜாமீன் தரப்படாது. 22ஆம் தேதி பிற்பகல் 2:50 முதல் 25ஆம் தேதி காலை 3 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனம் தேவை. மற்றபடி சனி தங்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்கரமடைந்திருக்கிறார். ஒரு 4 மாதங்களுக்கு சற்று தொழிலில் தேக்க நிலை உண்டாகலாம். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.